பொட்டியை கொண்டு வாங்க. What is the exact task, Mr. Kiki? ஃபர்ஸ்ட் அவரோட கண்ணாடியை கழட்டிட்டு அவரை பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணணுமா? சரி. ஓகே. மணி நீங்க குழந்தையை பிடிச்சுக்கங்க. சரி. இர்ஃபான் டைப்பரை மாட்டி விடுவாரு. என்னங்க இது? எனக்கு கண்ணை கட்டிட்டு டைப்பர் மாட்டணும் அதுவும். ஏன்னா உங்களை பொறுப்பான டேடியா பிகர் மிட்ஸ் மாத்திரம் அப்படின்றதுனால அந்த ரிசர்ச் டீம் இப்படி எல்லாம் யோசிப்பாங்க தெரியுமா? அந்த பொம்மையை வந்து பிங்க் கலர்ல வாங்குனீங்க தெரியுமா? அங்க உங்களை நான் அப்ரிஷியேட் பண்றேன். நைஸ் ஹாப்பி. ஓகே கம் ஆன் அந்த பிளைண்ட் ஃபோல்ட கொண்டு வாங்க. இங்க தான் இருக்கு. ஓ இங்க தான் இருக்கு. அப்ப நீங்களே மாட்டிக்கங்க. என்ன மாட்ட போற? டைப்பர் மாட்ட போறாரு. நான் எப்படி எடுத்து பிடிக்க? அடங்க. ஆனா behind words. உங்களை யாரல போறீங்க? நான் வரவே இல்ல. என்னங்கடா பண்றீங்க? நான் போய் என்னன்னு அதை புடிச்சு என்ன கண்ணை கட்டிட்டு போயிட்டீங்க. நான் என்ன பண்ணுவேன்? நீங்களே அந்த பொம்மையை எடுத்து அத மாட்டி விட்டு அதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஒரு டாட் மாதிரி வந்து அதுக்கு அலங்காரம் பண்ணுவீங்க. அப்படிதான் எழுதி இதுக்கு இந்த மியூசிக் வேற. ஆமா. தம்பி பாப்பாவை தலைகெல்லாம் பிடிச்சிருக்கீங்க. பாவம் பாப்பா. ப்ளீஸ் ஸ்ட்ரைட்டா பிடிங்க. சூப்பர். சூப்பர் இருப்பான். சூப்பர். எக்ஸலென்ட். உஷகண்ண அந்த லாலிபாப் சிக்கன் பீஸ் எடுத்து பிரிப்பீங்க தெரியுமா? அந்த மாதிரி பண்றீங்க. இதுதான் மொபைல் பண்ணி வேற லெவல்ல ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா பாத்தீங்கன்னா கரெக்ட்டா நான் வந்து பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட். மேல இருக்க ஸ்கர்ட்லாம் கரெக்ட்டா போட்டு. அவங்க வெச்ச டெஸ்ட்ல பாஸ் நீங்க. இர்ஃபானோட வைஃப்க்கு எங்க இருந்தாலும் ஒரு வேண்டுகோள், பாப்பாவை அவங்க கையில மட்டும் கொடுத்துறாதீங்க. such a dangerous fellow. அந்த பாப்பாவை அப்படியே படுக்க வச்சுட்டு நீங்க வந்து இது பண்ணலாம். ஓகே அண்ட் வைஃப் பத்தி எப்பவுமே நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருப்பீங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறமா தான் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தது. she is very supportive அப்படிலாம் வந்து சொல்வீங்க. சோ அவங்கள பத்தி ஒரு சில வார்த்தைகள். வைஃப் பத்தி தான் நான் என் வீடியோ சொல்லிட்டே இருக்கேனே. அவன் வந்து அதான் அது வந்து ஒரு மாதிரி மேஜிக்கலாக இருக்குது. அந்த ஒரு விஷயம், ஒரு சப்போர்ட் வந்து ஒருத்தவங்க கிட்ட இருந்து கிடைக்கிது. அது வந்து ஒரு மாதிரி செல்ஃப்லெஸ்ஸாக கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அதனால அது ரொம்ப நல்லா இருக்கும் ஒய்ஃப் கிட்டக்க இருந்து. அதுவும் இப்போ வந்துட்டு எனக்கு ரொம்ப பெரிய ஆளாக தெரியுறாங்க அவங்க. என் கூட வந்து ஐ ஆம் ஜஸ்ட் லுக்கிங் அப் டு ஹர். ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது பார்க்கும்போது. அதான் எங்க அம்மா மேலேயே எனக்கு வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் அதிகமாக இருக்கு இப்போ. என்னன்னா அது பக்கத்துல இருந்து பார்க்கும்போது தெரியுது ஏன்னா இவ்வளோ கஷ்டமா இருக்குது. நம்ம என்ன நினைப்போம், சரி ஒரு 9 months வந்து பாப்பா உள்ள இருக்கும் வெளியே வந்துடும் அப்படின்ற மாதிரி. பட் கிட்டக்கு வந்து பார்த்தா ஐயோ இது ரொம்ப கஷ்டம் போல. ஏன் தெரியுமா, இப்போ இந்த வயிறுன்றது இவ்வளோ பெரிய சைஸ் எனக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது. பட் பீப்புளுக்கு யூஸ்வலாக வந்து நார்மலாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவளுக்கு கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். அதுக்குள்ள இடம் வந்து பார்த்தீங்கன்னா இது அந்த உள்ள இருக்கிற வயிறு, அந்த ஈரல், அது எல்லாமே ரிசர்ச் பண்ணிருக்காரு பாருங்க. ஒரு சாப்பாடு ரிவ்யூ பண்ற மாதிரி ஒரு குழந்தை எப்படி வளரும் நீங்க கண்டிப்பா அந்த ரிவ்யூ இல்ல. அந்த பாட்டா எல்லாமே எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பேஸ் இருக்கும்ல. இப்போ அது எல்லாமே போய் நசுங்கி அப்படியே மேல போயிட்டு உள்ள அந்த பாப்பா அந்த தண்ணி. சூன் டு பி டாடி மாதிரி பேசுங்க சரியா? ரொம்ப நாட்டி ஃபுல்ல மாதிரி